Yes, class continue பண்ணுவோம். Unit 8 part 1 immunology part 1 சரியா? So the last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா unit 8ல part 1ல introduction பார்த்தோம். What is mean by immunology அப்படி பார்த்தோம். What is mean by immunology? நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேக்கும். Next displayல ஒரு chart காமிச்சிருக்கேன். அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்லனா கண்டினியூ பண்ணுவோம். Right. So immunology, what is mean by immunology ன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து types of immunity. So innate immunity, inga mention பண்ணிருக்கேன் பாருங்க, innate immunity and acquired immunity. What is meant by innate immunity? That's a natural, native, non-specific immunity. அதாவது mostly external defense mechanism, that's the first line defense mechanism. Internal defense mechanism, that is called second line defense mechanism. அதுல first line defense mechanismல மெயினா physical and chemical factors, biochemical factor, cellular factor, genetic factor and other factors. இது எல்லாமே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. சரியா? இது ஃபுல்லாவே நார்மலா ஒரு நான் ஸ்பெசிபிக் ஆர் இன்னர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல மெயினா வந்து பாகோசைட்டோசிஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்தோம். சரியா? ரைட். இது வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஐ திங்க் பேஜ் நம்பர் 10 நினைக்கிறேன். சரியா? மெட்டீரியல் பார்ட் 1. எஸ், நேச்சுரலா இதுல இன்னர்ட் இம்யூனிட்டில அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 வரைக்கும் ஒரு இருக்கும். அதை பத்தின டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் தான் இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 11th பேஜ்ல இருந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னொரு விஷயம் இருக்குது. தட் இஸ் கால்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி. கிளாஸ் நல்லா கவனிங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் டிஆர்பில இந்த ½ hour நடத்த போறது. இந்த ஒரு கொஸ்டின் வந்து நடத்திடுவேன், அவ்வளவுதான் முடியும் இன்னைக்கு. சரியா? ஒரு கொஸ்டின் ஷியூரா வரும். எப்படி வரும் எல்லாமே கிளியரா சொல்லிடுறேன். அக்யூர்ட் இம்யூனிட்டி, அக்யூர்ட் அப்படின்னு என்ன மீனிங்னா ஸ்பெசிபிக். இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி ஆர் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இதான் அடுத்த ஒரு கொஸ்டின். அப்ப ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப the resistance that individual it's occurred during the life, அதாவது அந்த லைஃப்லயே அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். a specific antibody produced in response to that a specific antigen. ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ள போனோம்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அதான் அக்யூர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ டோட்டல் இட்ஸ் டிஃபர் ஃப்ரம் த இன்னட் இம்யூனிட்டில இருந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன சார் டிஃப்ரெண்ட்னா இதுல வந்து என்னன்னா இட் இஸ் டியூ டு த ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகலாம் ஆர் சென்சடைஸ்டு லிம்போசைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்பெசிபிக் ஆன்டிஜன். அது என்ன சார் சென்சடைஸ்டு லிம்போசைட்ஸ்? அதுக்கு தான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டின்னு சொல்றோம். இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த ஆன்டிஜனுக்கு இந்த ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகலன்னா ஸ்பெசிபிக் சென்சடைஸ்டு லிம்போசைட்ஸ், அதான் டி செல்ஸ். அது இது நிறைய சொல்றோம் பாத்தீங்களா, நிறைய செல்ஸ் சொல்றோம் பாருங்க. டி செல்ஸ் குரூப் ஃபுல்லாவே அது என்ன சார் செய்யும்? ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு ரெண்டு கேட்டகரியா நம்ம சொல்லுவோம். அது வந்து சரியா? ரைட். இப்போ ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் கால்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி பொறுத்தளவு. அடுத்து அக்யூர்ட் இம்யூனிட்டி, the two type is that is called active acute immunity and passive acute immunity. சரியா? active acute immunity and passive. ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா பார்ப்போம். active acute immunity அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, that resistance to developed by the individual in response to that antigen stimulus. சரியா? ஆக்டிவ் இம்யூனிட்டினா ஏதோ ஒரு அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஆன்டிஜன் ஸ்டிமுலஸ்னால. அப்ப அந்த ஆன்டிஜன் வில் பி என்டர் எய்தர் பை நேச்சுரல் ஆர் பை வேக்சினேஷன். ஏதோ ஒரு ஆன்டிஜன் உள்ள போகுது, அந்த ஆன்டிஜன் அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். சரியா? யார் சார் அவங்க? வரணும் சார், எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரொம்ப ரிப்பீட்டடா. சித்ராவா? ரிப்பீட்டடா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா என்கிட்ட சொல்லிருங்க, அவங்க பேர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? கிளாஸ் விடுறாங்களா பாருங்க. ஓகே. that when antigen enter either by natural or vaccination. அது நேச்சுரல் இருந்து இன்ஃபெக்ஷன் சொல்றோம். வேக்சினேஷன் நம்ம ஆர்டிஃபிஷியலா கொடுக்கிறது. அப்ப இது என்ன செய்யும்னா ஆக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். as a result it synthesis of antibody. அப்ப இதனால என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னேன். நான் ரெண்டு கேட்டகரி சொன்னேன்.
ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகலாம். இல்லன்னு என்ன சொன்னேன், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, தட் இஸ் கால்ட், they produce the immunological active cells like T cells. அந்த மாதிரி இது பேர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இது ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. இதுக்கு தான் நம்ம ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு ஒண்ணு இல்லை சார், எனி ஒன் ஆன்டிஜன் வில் பி என்டர் இன்டு அவர் பாடி. அது நேச்சுரலா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்டிபிஷியலா இருக்கலாம். ஆர்டிபிஷியல் மீன்ஸ் வேக்சினேஷனா இருக்கலாம். அது போய் என்ன செய்யும்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை உருவாக்கலாம், அல்லது ஒரு சென்சரைஸ்டு லிம்போசைட்ஸை உருவாக்கலாம். இவ்வளவுதான் மேட்டர். சரியா? ரைட். இதுல நான் ஏற்கனவே சொன்ன ஆன்டிபாடி உருவாக்குறது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நிறைய தடவை டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஹியூமரல் இம்யூனிட்டினாவே தட் இம்யூனிட்டி மீடியேட்டட் பை ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் இன் தட் ஹியூமர். அதுதான் பேர் அப்படி வச்சிருக்காங்க. அது என்ன சார் ஹியூமர்? தட்ஸ் a body fluid such as plasma and lymph or lymph. அந்த ஆக்சுவலா வந்து அந்த ஆன்டிபாடி பிளாஸ்மால இருக்கும், இல்ல லிம்ஃப்ல இருக்கும். அப்ப ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி will be produced by specific antigen stimulus. அதுதான் அது என்ன சொல்றோம், ஹியூமரல் ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்றோம். சார் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி ஒரு டாபிக் இருக்கு, சும்மா பிரீஃபா தான் சொல்றேன். அடுத்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இதுன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, the immunity will be produced by the sensitized lymphocytes. அப்ப இங்க ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. ஆன்டிபாடிஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ்டு. இந்த ரெண்டு கேள்வி நிறைய தடவை டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். சிம்பிளா சொல்றேன், ஆன்டிபாடி ஆர் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டினாவே ஆன்டிபாடி ஞாபகம் வந்துடணும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னாலே டி செல் ஞாபகம் வந்துடணும். ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா பி செல் ஞாபகம் வந்துடணும். இது என்ன செல் ஞாபகம் வரணும்? டி செல் ஞாபகம் வரணும். அவ்வளவுதான். நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் டிஆர்பில டி செல் பி செல். சரியா? பி செல்னாவே உங்களுக்கு தெரியும், அது வந்து ஹியூமரல், அந்த ஆன்டிபாடி அந்த மீனிங் வச்சுக்கோங்க. ரைட். ஆக்சுவலா அக்யூட் இம்யூனிட்டி a specific that adaptive. இதுல 4 characteristics feature is that antigenic specificity, diversity, memory, self and non-self recognition. அந்த ஆன்டிபாடி உருவாது பாத்தீங்களா, அது வந்து ஒண்ணுன்னா என்னென்ன கேட்டகரியில இருக்குன்னா, அது ஒரு ஆன்டிஜெனிக் ஸ்பெசிபிசிட்டியா இருக்குமா, இந்த ஆன்டிஜெனுக்கு இந்த ஆன்டிபாடி. அது மாதிரி டைவர்சிட்டியா இருக்குமா, மெமரிலையும் வச்சுக்கணுமா. ஒரு 50% ஆன்டிபாடி போய் அந்த ஜெர்ம்ஸ் போய் கில் பண்ணுமா, இன்னொரு 50% வந்து மெமரியில வச்சுக்கிடுமா. நெக்ஸ்ட் அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த உள்ள வரக்கூடிய ஆன்டிஜன் வந்து இது நம்ம செல்ஃப் ஆன்டிஜனா நான் செல்ஃப் ஆன்டிஜனா ரெகனைஸும் பண்ணுமா நம்ம இம்யூன் சிஸ்டம். அதாட்ட செல்ஃப் ஆன்டிஜனுக்கு போய் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிடக்கூடாது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஏ பிளட் குரூப் எனக்கு, அப்ப ஏ டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கும், அதுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி ஆன்டி ஏ உருவாயிடக்கூடாது. அதை வந்து they can recognize it's a self and non self antigens. சரியா? ரைட். ஸ்பெசிபிக், ரெகக்னைஸ் அண்ட் மெமரி. இதான் சிம்பிளா சொன்னா. ரைட். சோ இதுல இப்ப ரெண்டு நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் எதை சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி அது ஆன்டிபாடி சிந்தேஸ் பண்ண வைக்கலாம், இல்லைன்னா சென்சரைஸ்ட் செல்லை சிந்தேஸ் பண்ண வைக்கலாம். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. we are classified into the natural active acquired immunity, ரெண்டாவது ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி. சரி சார், இதுல என்ன சொன்னீங்க, இந்த இன்ஃபெக்ஷன் மூலம் நேச்சுரலாவும் நடக்கலாம், இல்ல நம்ம செயற்கையாவும் கொடுக்கலாம்னு சொன்னீங்களா, அதை வச்சு இந்த ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, வித்தவுட் அவர் நாலேஜ் the body mat that produce the antibody. நம்ம நாலேஜ் இருந்தா பாருங்களா, ஆன்டிபாடி will be developed in response to that infection. ஒரு இன்ஃபெக்ஷன்னால, இந்த ஒரு பாக்டீரியத்தினால நம்ம பாடிக்குள்ள போகுது, நம்மகிட்ட சொல்லிட்டா போகும், அதாட்ட உள்ள போகுது. அப்ப அது என்ன செய்யும், இதை வந்து நேச்சுரல் உள்ள போகுது, அகேன்ஸ்ட் தட் ஆன்டிபாடி will be synthesized. The infection that is pathogen. A person will be attacked the measles and smallpox. It's a lifetime immunity ன்னு சொல்றோம். இது உள்ள போனவன் நேச்சுரலா உள்ள போகிறவா, இதுக்கு நேச்சுரல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இதே இது ஆர்டிபிஷியல், இங்க வந்து ரெண்டாவது ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன மீனிங் சார்னு கேட்டா, இங்க என்ன சொன்னேன், வித்தவுட் அவர் நாலேஜ், இங்க வித் அவர் நாலேஜ். அப்படின்னா வித் அவர் நாலேஜ் என்னது, வேக்சினேஷன். இதுதான் சார் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். வேக்சினேஷன் என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு ஆன்சர். இதுதான் கொஸ்டின், டிஆர்பி கொஸ்டின். அப்ப இப்ப வேணா உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆப்ஷன் நான் சொல்ற மாதிரி இருக்கா, நேச்சுரல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி, ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி, பி ஆப்ஷன். சி ஆப்ஷன், நேச்சுரல் பேசிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி,
டி ஆப்ஷன் ஆர்டிபிஷியல் பேசிவ் அக்யூட் இம்யூனிட்டி. 4 ஆப்ஷன் இருக்கும், தலை சுத்திரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இத வேக்சினேஷனாவே இதுவும் ஒரு வகையான ஆன்டிஜன் தான். நம்ம விரும்பி தான் வேக்சினேஷன் போடுறோம். அத வித் அவர் நாலேஜ் இந்த பாடி மேட் ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி. அப்ப எப்படி இந்த வேக்சினேஷன் என்னது? இப்ப எப்படி சொல்றது, இந்த இப்ப போன வாரம் போட்டாங்கல்ல போலியோ மைலிட்டிஸ், பாக்டீரியாமா வைரஸா சொல்லுங்க? வைரஸ். குட், வெரி குட். ஓகே, நோ ப்ராப்ளம். போலியோ மைலிட்டிஸ் இஸ் அ வைரஸ். இந்த வைரஸ அந்த குழந்தையோட வாயில வந்து நம்ம அந்த ஓரலா கொடுக்கக்கூடிய அந்த டிராப்ல என்ன இருக்கும்? போலியோவை உருவாக்கக்கூடிய வைரஸ் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வைரஸே வந்து நம்ம வாய்க்குள்ள அந்த ஓரல்ல கொடுக்குறோம், லோ டோஸா கொடுக்குறோம். அப்ப இது கொடுத்த உடனே உள்ள போன உடனே அதோடைய குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் என்ன செய்யும், பாடி என்ன செய்யும், ஏதோ ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் உள்ள வந்துருச்சு. ஸோ அகேன்ஸ்ட் தட் ஆன்டிபாடி வில் பி சிந்தசைஸ்டு. ஸோ அப்ப இது நம்ம செயற்கையா தானே கொடுக்குறோம், அந்த வேக்சினேஷனு நம்ம வித் நாலேஜோட தான் கொடுக்குறோம். அதுக்கு தான் இது என்ன சொல்றோம், ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் ஏன் சொல்றோம்? இம்யூன் சிஸ்டத்தை போய் ஸ்டிமுலேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அதான் ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டின்னு சொல்றோம். வேக்சினேஷன் சொன்னாலே ஞாபகம் சார். கில்டு வேக்சின், நான் கில்டு வைரஸ் சார், அது நான் பின்னாடி டீடைலா சொல்றேன், சரியா? இந்த வருது இது வேக்சின் ஒரு தனி டாபிக் இருக்கு. இங்க என்ன தேவையோ அதை மட்டும் லைட்டா சொல்றேன். என்ன சார், அது தனி டாபிக், ஒரு டாபிக்கே இருக்கு வைரஸ் பத்தி. அது கில்டு லைட்டா இங்க வேணா சொல்றேன் நான். இதுல the vaccines are prepared by life, that is called attenuated or killed the microorganism or that product, that is called toxin. அதாவது கொல்லப்பட்ட தடுப்பூசி, உயிருள்ள தடுப்பூசி அப்படின்னு ரெண்டு இருக்குது. நேச்சுரலா உயிருள்ளதை அப்படியே உள்ள செலுத்துவாங்க, அதை உயிருள்ள தடுப்பூசி. கொல்லப்பட்டதுன்னா ஹீட் கில்ட் ஆர் கெமிக்கல் கில் பண்ணி அதை கொண்டு உள்ள செலுத்துவாங்க. இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா அந்த ஏரியா வரும்போது சொல்றேன். ஸோ லைவ் வேக்சின்ஸ் பொறுத்தளவு the administered only the oral, maximum oralா தான் கொடுப்பாங்க. that vaccine we are called as a Sabin vaccine. UGTR ல கேட்ட क्वेश्चन சார், Sabin vaccine சொல்லுவாங்க. அதாவது அது லைவா தான் கொடுக்கக்கூடியது, அவர் பேர் வேற ஒன்றும் கிடையாது, சரியா? இல்ல ஆண்ட்ராக்ஸ் வேக்சின், பிசிஜி உங்களுக்கு தெரியும், நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். பிசிஜி வந்து பேசிலஸ் கால்மெட்ரிக் கொரி. இது எதுக்காக போடக்கூடிய தடுப்பூசின்னு கேட்டா டிபி, டியூபர்குலோசிஸ். இதுல 2 கொஸ்டின் இருக்கு, டிஆர்பி கொஸ்டின். இந்த பிசிஜி முதல் வாரத்தில் ஃபர்ஸ்ட் வீக், பிறந்த முதல் வாரத்தில் போடக்கூடிய தடுப்பூசி என்னன்னு கேட்பாங்க. பிசிஜி அது எந்த நோய்க்காக போடக்கூடியது அப்படின்னு கேட்டா டிபி, டியூபர்குலோசிஸ், எலுமுறிக்கு நோய். எஸ் சார், அது சாக் வேக்சின் இல்லையா சார்? எஸ்ஏஎல்கே அது சொல்றேன் மிஸ். இல்ல இது நான் சொல்லல, நானு இது எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். லைவ் வேக்சின்ஸ் தான் இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். செபின் வேக்சின் என்ன மீனிங்னா, சபின் சொன்ன அது வந்து ஓரல், இது சால்க் வேக்சின் த்ரூ இன்ட்ராவினேஷன். இவ்வளவுதான் ரெண்டு டிஃபரெண்ட். அதுக்கு சம்பந்தம் சொல்ல, சும்மா ஒரு வேக்சின் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவோம் மிஸ். இப்ப இங்க என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன், சரியா? இல்ல சபின் வேக்சின் வந்து ஓரல் போலியோ வேக்சின் வந்து ஓரலா போடக்கூடியது சபின். த்ரூ இன்ட்ராவினேஷன் இன்ஜெக்ஷன் மூலம் போட்டா சாக் வேக்சின் சொல்லுவாங்க. சரி, ரைட். கில்டு வேக்சின் ஹீட் கில்டு ஆர் ஆன்டிசெப்டிக் கெமிக்கல் கில்டு வேக்சின்ஸ் சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ இதுல கில்டு வேக்சின் பொறுத்தளவு ஆக்சுவலி கில்டு வேக்சின் the immunity will be lasted only a short period. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது லைவ் வேக்சின் மாதிரி இருக்காது. கில்டு வேக்சின்ஸ் ஆர் ஓரல் கூட இருக்குது. the tab vaccine for that typhoid fever. சால்க் சொல்லும்போது இந்த சபின் சொன்னபோது இன்னொன்னு என்ன சொன்னீங்க பாத்தீங்களா, சால்க் வேக்சின். இந்த ரெண்டுமே யூஜிடிஆர்ல ஏதோ ஒண்ணு, இதான்னு தெரியல, யூஜில கேட்ட கொஸ்டின், சரியா? சால்க் வேக்சின் இது. இப்ப நவடேஸ் போலியோ வேக்சின், இப்ப போலியோ போன வாரம் போட்டாங்க பாத்தீங்களா, அது வந்து ஓரலா தான் போட்டிருப்பாங்க, அது சபின். இப்ப ரீசெண்டா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போங்க, போலியோக்கு பிரைவேட்லயும் நம்ம போலியோ போடலாம், அதுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரியே இருக்குது. அது வந்து சால்க் வேக்சின், சப்கியூட்டேனியஸ் வேக்சின். நம்ம வந்து அதை விட இது பயங்கர நல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னு நம்ம பயந்து போய், சரி டாக்டர் ஓரல்ல விட சபின் விட சால்கே போட்டு விட்டுருங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுல கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார். எப்படி கேட்பாங்க தெரியுமா? அதாவது இது ரெண்டு மறந்துடக்கூடாது, இந்த சபின் இந்த சால்க் வேக்சின் ரெண்டுமே
நீங்க என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சபின் அப்படின்னு சொல்றது என்ன மீனிங்னா பர்டிகுலரா வந்து ஓரல்ல போடக்கூடியதுதான் சபின் வேக்சின்ஸ். சரியா? த்ரூ இன்ட்ராவினேஷன் அப்படின்னு சொல்லும்போது த்ரூ இன்ஜெக்ஷன், இந்த மாதிரிலாம் இன்ஜெக்ஷன் மூலம் போட்டா அதுக்கு பேர் சால்க் வேக்சின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு குழந்தைக்கு வாயில ஒரு டிராப், ஒரு போலியோ டிராப் ஊத்தா அதாட்டா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா என்ன ஆகும், அந்த குழந்தை லைட்டா ஷாக் ஆகும். சாக் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சாக் வேற, இந்த சாக் வேற. சும்மா புரியுறதுக்காக சொல்றேன். அப்ப த்ரூ இன்ட்ராவினேஷன் சாக் வேக்சின் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா எக்ஸாம் ஹால் போய் மறந்துடுவீங்க. சபின்னா ஓரல், ரைட். கில்டு பாக்டீரியல் வேக்சின் நிறைய இருக்கு. டேப் வேக்சின் ஃபார் தட் என்ட்ரி ஃபீவர்ஸ். சரியா? நிறைய இருக்கு. பாராடைஃபாய்டு வேக்சின்ஸ், டைஃபாய்டு வேக்சின்ஸ், பெட்டிடிஸ் வேக்சின், ஊஃபிங் காஃப் வேக்சின்ஸ், ட்ரிபிள் வேக்சின் இருக்குது. சரியா? ட்ரிபிள் வேக்சின் முத்தடுப்பு ஊசி, டிப்தீரியா, டாக்ஸாய்டு, டெட்டனஸ் டாக்ஸாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுல டிபிடி நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல சார், இதெல்லாம் பின்னாடி வந்து டீட்டெயில் சொல்றேன். எம்எம்ஆர், இது எல்லாமே ட்ரிபிள் வேக்சின். சரியா? சோ அப்ப இதுல 3 நோய்க்கு ஒரே மருந்து. அப்ப இது எல்லாம் இந்த மாதிரி வேக்சின், இதெல்லாம் நம்ம இந்த பிசிஜி, டிபிடி, எம்எம்ஆர், இந்த மாதிரி என்னென்ன வேக்சின், டேப் வேக்சின் என்னென்ன போடுறோமோ வித் அவர் நாலேஜ் தான் போடுறோம். அப்ப இது எல்லாமே என்னது, எல்லாமே லைவா இருக்கும் இல்ல கில்டா இருக்கும். அப்ப இது போய் இம்யூன் சிஸ்டத்தை போய் ஸ்டிமுலேட் பண்ணும். அதான் ஆர்டிபிஷியல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் நேச்சுரல், ஆர்டிபிஷியல். மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் வரும். இப்ப போதும் சார் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி பார்க்க போறோம். சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பேசிவ். இவ்வளவு நேரம் ஆக்டிவ் பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்க போறது பேசிவ். ஓகே, சோ பேசிவ் இம்யூனிட்டி இது என்ன சார், ஆக்டிவ்க்கு இதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்னா, the immunity non-immune individuals, the immunity that's are non. சார் பேஜ் நம்பர் 4ல இருக்கும், தேடிட்டே இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சரியா? பேஜ் நம்பர் 4ல இருக்கும், பாத்துக்கோங்க. நான் இம்யூன் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து எப்படின்னா, இந்த பேசிவ் இம்யூனிட்டி வந்து டோட்டலி டிஃபர் ஃப்ரம் தட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா வந்து நோ ஆன்டிஜன் வில் பி ஸ்டிமுலேட். இங்க ஆன்டிஜன் ஸ்டிமுலேஷன் நடக்காது பேசிவ்ல. ஸோ த நோ பார்ட்டிசிபேட்டிங் த இம்யூன் சிஸ்டம். ஆன்டிஜனே ஸ்டிமுலேட் பண்ணல, ஒரு இம்யூன் சிஸ்டமே தேவையில்லைங்க. அப்ப நோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி. பிறகு என்ன சார் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி? தே ஆர் ரெடிமேட் ஃபார்ம்ஸ். சிம்பிளா சொன்னாதான், தே ஆர் ரெடிமேட் ஃபார்ம்ஸ். த ப்ரொடெக்ஷன் காட் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காது, டெம்பரவரி தான். இட்ஸ் லாஸ்டிங் a few days or week. நோ மெமரி செல்ஸ் ஃபார்மேஷன். இங்க என்ன சொன்னேன் பாத்தீங்களா, ஒவ்வொன்றிலையும் மெமரி செல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். இங்க எந்த மெமரி செல்ஸும் இருக்காது. சரியா? நோ மெமரி செல்ஸ், நோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனு. பிறகு என்ன சார்னா, நேரடியா அந்த ரெடிமேட் ஃபார்ம்ல ஆன்டிபாடியை உள்ளே விட்டுருவாங்க. அதை நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இதுக்கு தான் பேசிவ் இம்யூனிட்டிக்கும் ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். திரும்ப சொல்றேன், ஆக்டிவ் இம்யூனிட்டினா எனி ஒன் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் என்டர் இன்டு த பாடி அகேன்ஸ்ட் தட் ஆன்டிபாடி ஆர் sensitized cells will be formed. In the case of the passive immunity, no antigen stimulates, no participate the immune system, no protection of antibody. But it's a very temporary, no memory cells. It's a temporary immune system. இது ஆக்டிவ் இம்யூனிட்டி கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பெர்மனன்ட். ஏன்னா மெமரி செல்ஸ் அங்க இருக்கும். மெயின் அட்வான்டேஜ் பாரு, எதுக்கு சார் இந்த பேசிவ் இம்யூனிட்டி, இதுக்கு சார் ஆக்டிவா இம்யூனிட்டி இருக்கலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா, immediate in the action will be producing the immunity. அதான் இதோட பிளஸ். இம்மிடியட் ஆக்ஷன். இம்மிடியட் ஆக்ஷன்ல அத 2 கேட்டகரி. ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிபிஷியல். நேச்சுரல் பேசிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு என்ன சார், நேச்சுரல். அப்ப இது நேச்சுரலாவே நடக்கூடியது, வித்தவுட் அவர் நாலேஜ். இட்ஸ் a ready-made antibody will be introduced into that without our knowledge. அது எப்படி, நம்ம நாலேஜ் இல்லாமே நம்ம பாடிக்குள்ள ஒரு ரெடிமேட் ஆன்டிபாடி எப்படி போகும்? அதுதான் கொஸ்டின், டிஆர்பி கொஸ்டின். த இம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த மதர் டு ஃபீட்டஸ். சரியா? இந்த போட்டு பார்த்தீங்களா, த்ரூ மதர் டு ஃபீட்டஸ். மதர் டு ஃபீட்டஸ் எதன் வழியா போகும்? த்ரூ பிளாசண்டா. த ஆன்டிபாடி வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ பிளாசண்டா. ஐஜிஜி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்யூனோகுளோபின் நடத்தும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பிளாசண்டா வழியா போகக்கூடிய ஒரே இம்யூனோகுளோபின் ஐஜிஜி தான். சரியா? அப்ப இப்ப தாயிட்டு இருந்து சேய்க்கு த்ரூ பிளாசண்டா வழியா அந்த ஐஜிஜி போகுதுன்னா, தாயோட நாலேஜோடய போகும்?
கிடையாது. அதுதான் நேச்சுரல். இன்னொன்னு சொல்றேன், ஹியூமன் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மில்க் ஆஃப்டர் த டெலிவரி, த ஃபர்ஸ்ட் மில்க் எஜாக்குலேட் அவுட்னா தட் இஸ் வி ஆர் கால்ட் as a கொலஸ்ட்ரம். தமிழ்ல சொன்னா சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன சார் அதிகமா இருக்குன்னா IgA. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். IgA கொலஸ்ட்ரால்ல IgA இருக்கும். அப்ப இது ரிச் இன் IgA, இம்யூனோகுளோபின் A. இதை பத்தி டீட்டெயிலா நான் திரும்ப இம்யூனோகுளோபின் வரும்போது சொல்றேன். அது மாதிரி ஏர்லியஸ்ட் அந்த பேபி அந்த உள்ள கருவுல வந்து ஏர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின் எதை சொல்லணும்னா IgM. இது முக்கியமானதான். இந்த பென்டாமிரஸ் சார் ஒரு டவுட் சார். இப்போ ஹியூமன் பிளசண்டால வந்து IgG கிராஸ் ஆகுது இல்லைங்களா சார்? அது IgG2 மட்டும் ஏன் சார் கிராஸ் ஆகுதுல? அது என்ன ஏதோ ஒரு மாலிகுலர் வெயிட்டிங்கா வேற ஏதாவது? சொல்றேன் சார் அதெல்லாம் இம்யூனோகுளோபின் நடக்கும்போது சொல்றேன் சார். இப்ப அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா நம்ம சொன்னா நம்ம இம்யூனோகுளோபின் நடத்த முடியாது. அதை தான் நடத்தணும், இது நடத்த முடியாது. அது சரியா? உங்களுக்கு டவுட் வர்றது ரீசனபிள் தான். அண்ட் இங்க வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நாங்க சொல்லிடுறேன் சார். இம்யூனோகுளோபினே மினிமம் ஒரு 3 மணி நேரமா நடத்துது. 2 மணி நேரமா நடத்துவோம் சார். 2 மணி நேரம் கூட காணாது, அவ்வளவு விஷயம் நடத்துவேன். சரியா? அப்ப டீட்டெயிலா நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ரைட். சோ இப்போதைக்கு எனக்கு என்னங்க தேவைன்னா நேச்சுரல் சொல்றதுக்காக இது எல்லாமே நேச்சுரல். இது IgG, IgA, IgM நேச்சுரலா இருக்கக்கூடியது. சோ இதுக்கு தான் நம்ம நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப ஆர்டிபிஷியல் அப்படின்னு எதை சார் சொல்ல வரீங்க? இட் இஸ் a ரெடிமேட் ஆன்டிபாடி. இட் இன்ட்ரோடியூஸ் இன்டு தட். அது என்ன ரெடிமேட் ஆன்டிபாடி? ரெடிமேட்ல எப்படி ஆன்டிபாடி கிடைக்கும்? எஸ், இப்ப ரெடிமேட்னா the transfer of the immunity from the immunized donors. அது என்ன சார் இம்யூனைஸ்டு டோனார்? இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஒருத்தர் ஸ்னேக் பைட், ஒரு பாம்பு கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு பாம்பு, அதுக்கு ஆன்டிடாக்சின் வேணும். லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். அப்ப என்ன செய்வோம்? ராபிட்டோ, ரேட்டோ இல்லைன்னா கவ்வோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அந்த ரியலோட வீனத்தை கவ் இல்ல ரேபிட்டுக்குள்ள செலுத்துவோம். அப்ப ரேபிட் என்ன மினிமம் டோஸ்ல, அப்ப ரேபிட் என்ன நினைக்கும்? ஏதோ ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் உள்ள வந்துருச்சு, அகைன்ஸ்ட் தட் ஆன்டிபாடி வில் பி சிந்தசைஸ். அந்த ஆன்டிபாடி எங்க இருக்கும்? ரேபிட்டோடைய பிளாஸ்மாலயோ சீரத்திலயோ இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி அதுல நிறைய ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டில அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் ரெடிமேட் ஃபார்ம் ஆஃப் ஆன்டிபாடி. இது எதுக்கு சார்னா, இப்போ ஒருத்தன் பாம்பு கடிச்சு வருது, அவன்கிட்ட சடனா இந்த ஆன்டிபாடியை போய் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவனை கியூர் பண்ணணும், உடனே காப்பாத்தணும், இதுதான் செய்யணும். அங்க போய்கிட்டு நேச்சுரல் ஆர்டிபிஷியல் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி எப்ப ஆன்டிபாடி ஃபார்ம் வருது அதுக்குள்ள ஆளு போய் சேர்ந்துருவான். இதுதான் ஆர்டிபிஷியல் பேசிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. So that therapeutically it used in the treatment of the tetanus, diphtheria, gas ganger, snake bites. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். சடனா அதுக்கு தான் ரெடிமேட் ஃபார்ம் சொல்றது. இப்ப திடீர்னு நான் ஒரு சட்டை பேண்ட் எடுக்கணும், ஒரு இது எடுக்கணும் அப்படின்னா இப்ப ஃபுல்லாவே ரெடிமேடு. ஒரு தச்சு சட்டையை ஒரு துணியா எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு எப்ப நான் கொண்டு வர்றது? இப்ப ரெடிமேட்னா டக்குன்னு போன உடனே நம்ம சைஸ் பாக்குறோம், எடுத்து போட்டுக்கிறோம். அந்த தச்சு டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு போடுறதா என்ன கேஸ்? இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி. இது ரெடிமேடு தான் என்ன கேஸ்? பேசிவ் இம்யூனிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். சோ அப்ப இதுல வந்து நிறைய ஃபாலோயிங் சீராஸ் த ஹேவிங்ஸ். த ஹைப்பர் இம்யூன் சீரா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், தட்ஸ் ஆர் ஹார்ஸ் அண்ட் கவ். அந்த ஹார்ஸ் கவ்லாம் வந்து அங்கிருந்து சீரம் எடுத்து அந்த சீரத்தையும் நேரடியா கொடுப்பாங்க. சரியா? அது கன்வென்ஸ் சீரம்ஸ் பர்டிகுலர் ரெக்கவர் ஃப்ரம் தட் டிசீஸ். இப்ப நம்ம இதை நீங்க கண்டிப்பா எப்போ இந்த கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கொரோனா பேஷண்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், கொரோனா பேஷண்ட் ஒருத்தர் கொரோனா வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு ஆன்டிஜன். கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ள போன உடனே நம்ம சீரத்துல அதுக்கான ஆப்போசிட் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாங்களே சார், அந்த ஆன்டிபாடியை எடுத்து அந்த அடுத்தவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அது ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்க சார், அந்த டைம் பயங்கர ஃபேமஸா இருந்தது அந்த வேர்டு. பிளாஸ்மா, எனிஒன் ஞாபகம் இருக்கா? பிசிஆர் சார்? இல்ல, பிசிஆர் கிடையாது, அது டெஸ்ட் பண்றது. பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபரா ஏதோ ஒரு பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபர் தான். சரி, ஓகே லெட் இட் பி, விடுங்க, நான் சொல்றேன். பாருங்க, அதாவது அந்த இம்யூனைஸ்டு டோனார் சார் ஆஃப் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. இம்யூனைஸ்டு டோனார் சொல்றோம் பாத்தீங்களா? இம்யூனைஸ்டு டோனார்னா இப்ப நம்மளுக்கு கொரோனா வந்திருக்குன்னா அந்த பர்சனுக்கு கண்டிப்பா ஆன்டிபாடி இருக்கும். அந்த ஆன்டிபாடியே சீரத்துல இருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது.
இந்த சிவியரா இருக்கு பாத்தீங்களா, யாருக்கு கொரோனா பேஷண்ட் இருப்பாங்களா, அவங்களுக்கு அப்படிலாம் செஞ்சாங்க சார் அந்த கொரோனா டயத்துலலாம். ஸோ அப்ப ஈஸியா ரெக்கவரி பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ஆன்டிஜன் கொரோனா வேக்சின் போட்டு அது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அது வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் முன்னாடியே அவருக்கு ஏகப்பட்ட பெர்சன்டேஜ் வந்து ஆள் போய் சேர்ந்துருவார். அதுதான் இங்க என்ன சொல்றான், ஆர்டிபிஷியல் பேசிவ் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இந்த பூல்டு சீரா ஃப்ரம் தட் டிஃப்ரெண்ட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், அதான் பூல்டு சீரான்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்ஃபேக்ட் தட் இம்யூனிட்டி தட் so another form of that passive immunity, infant immunity, the antibody received from the mother blood before the birth on the mother to nursing the mother to the transfer that antibodies. So இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சரியா? ஸோ இதுல வந்து பேஜ் நம்பர் 5ல கூட 5ஆம் பக்கம் நினைக்கிறேன், 5ஆம் பக்கத்துல பாருங்க ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். ரெண்டுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஆக்டிவ் இம்யூனிட்டி இந்த டேபிள் பாருங்க. ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கும் பேசிவ் இம்யூனிட்டிக்கும் என்ன டிஃபரெண்ட் முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட், ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கும் பேசிவ் இம்யூனிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட் சார். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. பேஜ் நம்பர் 7ல பாருங்க, இவ்வளவு நேரம் சொன்னதுதான் சார். பேஜ் நம்பர் 6 வரைக்கும் அந்த பேஜ் நம்பர் 5ல ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இம்யூனிட்டி பேஜ் நம்பர் 5ல ஒரு 5 and 6 தான் நான் முதல்ல இதான் நடத்தினேன், ஒரு இன்ட்ரடக்ஷன் இதான் நடத்தினேன். அடுத்த பேஜ் நம்பர் 7ல பாருங்க, டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாடி அகைன்ஸ்ட் த பேத்தோஜன் இருக்கு பாருங்க. இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டாபிக்ல வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்தாலும் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன், முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க இங்க உள்ள இந்த புக்கோட ஜெராக்ஸ் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 7 ரெண்டுல கொஞ்சம் ஏதாவது டிஃபரெண்ட் இருந்தா நீங்க இந்த பேஜ் நம்பர் 7, 8ல என்ன இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஏற்கனவே சொன்னதான், புதுசா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதான் நான் சொன்னேன். இந்த நான் ஸ்பெசிபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாருங்க, எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ், பிசிக்கல் பேரியர். பிசிக்கல் பேரியர்ல நிறைய சொல்லலாம். இதுல இந்த இடத்துல இது ஃபுல்லாவே பிசிக்கல் பேரியர் தான். இது அனாட்டமிக்கல் பேரியர். இந்த இடத்துல ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரைன். பிசியாலஜிக்கல் பேரியர்ல டெம்பரேச்சர், லோ பிஹெச், கெமிக்கல் பேரியர், பாகோசைட்டிக், இன்ஃப்ளமேட்டரி. இதுல பிசிக்கல் பேரியர்ல ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரைன். இதுதான் கொஸ்டின் சார். கொஸ்டின் எப்படி காம தெரியுமா? சிம்பிளா சொல்றேன், ஸ்கின்னு இது வாட் டைப் ஆஃப் பேரியர், அவ்வளவு முடிஞ்சு வச்சு கொஸ்டின். இப்படித்தான் டிஆர்ல கேட்பாங்க. இல்லைன்னா கீழே கொடுக்க எந்த இது வந்து பிசிக்கல் பேரியர், எது கெமிக்கல் பேரியர், which will select that chemical barrier, which one is a physical barrier, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸ்கின் அந்த மாதிரி வேற மியூக்கஸ் மெம்பரைன், பக்கல் ஃபரஞ்சல், ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ஐ அந்த சில இது சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்தது பிசியாலஜிக்கல் பேரியர். பிசிக்கல் பேரியர் வேற, பிசியாலஜிக்கல். ஸ்கின் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். சலைவா, கட் செக்ரீஷன், பைல், டியர், நேசல் செக்ரீஷன், செருமன் சொன்ன பாத்தீங்களா, செருமனஸ் கிளாண்ட்ஸ், வெஜினல் பாக்டீரியா, இது எல்லாமே. இது வந்து செல்லுலார் பேரியர் பாருங்க, இதான் செகண்ட் லைன் டிஃபென்ஸ். செல்லுலார் பேரியர் அதுல கீழே ஒரு லைன் இருக்கு பாருங்க சார். பேஜ் நம்பர் 8ல ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்க, லைசோசைம் டிஸ்கவர்ட் பை அலெக்சாண்டர் ஃபிளமிங், டிஆர்பில கேட்ட கொஸ்டின். 2017 பேட்ச் நினைக்கிறேன். எஸ், கரெக்ட், 2017 பேட்ச். சரியா? இந்த லைசோசைம் சொன்னவர் யாரு? ஃபிளமிங். சரியா? அது மாதிரி லீகோசைட்ஸ் பேஜ் நம்பர் 9, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், நியூட்ரோபில்ஸ், மோனோசைட்ஸ், மேக்ரோபேஜ். மேக்ரோபேஜ்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரீ மேக்ரோபேஜ் இருக்கு, பிக்ஸ்டு மேக்ரோபேஜ் இருக்குது. சரியா? எதெல்லாம் ஃப்ரீ, எது பிக்ஸ்டு, அது மேக்ரோபேஜ்னு தனியா ஒரு டைட்டில் வரும், அப்பயும் நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த ஏரியால கொஸ்டின்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா உள்ள செல்ஸ்ல உள்ளது, அது செல்லுலார் பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இந்த ஃபீவர் பேஜ் நம்பர் 10ல இதே நான் லாஸ்டே சொன்னதுதான் எல்லாமே. ஃபீவர் வந்தா நம்ம என்ன செய்யும் அதுல உள்ளது. சைட்டோகைனின் பேரியர்ஸ்ல, சைட்டோகைனின் பொறுத்தவரை நம்ம இதுல வந்து மெயினா நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ரிலேட்டடா நம்ம இதை சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ இப்போ ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். தட் இஸ் இன்னட் அண்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி. கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் மீன்ஸ் ஓரளவு சொல்லியிருக்கேன். இனி ரொம்ப டீட்டெயிலா அதே விஷயம்தான், இன்னும் ரொம்ப டீட்டெயிலா வந்து பேஜ் நம்பர் 11ல இருந்து இருக்கும். பேஜ் நம்பர் 11ல இருந்து இன்னட் இம்யூனிட்டி, திரும்பவும் அக்யூர்ட் இம்யூனிட்டி தான் இருக்கும் பாருங்க, இன்னட் அண்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி. ஸோ இப்போ வந்து மேக்சிமம் இந்த 10 பக்கத்துக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்துடும் சார். இந்த 10 பேஜஸ்க்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்துடும். இல்ல ஒருத்தர் ரொம்ப டீப்பா கேட்கறவங்களா இருந்தா இந்த 11th பேஜ்ல இருந்து அடுத்தது. இது அதே தான், இன்னட் இம்யூனிட்டி அண்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி கொஞ்சம் டெப்தா போய் நம்ம பார்ப்போம். அவ்வளவுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ், இன்னட் இம்யூனிட்டிக்கும் அக்யூர்ட் இம்யூனிட்டிக்கும். இதுல நிறைய பேரியர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த நான் ஸ்பெசிபிக், இன்னட் இம்யூனிட்டி, இந்த இடத்துல இன்னட் இம்யூனிட்டினா நேச்சுரல், அக்யூர்ட் இம்யூனிட்டினா அடாப்டிவ் இம்யூனிட்டி தான் அக்யூர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. இதுல நான் சொன்ன பார்த்தீங்களா, செல்லுலார் அண்ட் ஹியூமோரல். செல்லுலார் தான் சைட்டோடாக்சிக் சொல்லுது, இந்த டி செல்ஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்க.
இது ஆன்டிபாடினா பி செல்ஸ். இது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டியில வரக்கூடிய விஷயங்கள். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் டுடே கிளாஸ். ஸோ இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து திரும்பவும் நான் அந்த இன்னட் இம்யூனிட்டின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த இன்னட் இம்யூனிட்டி அக்யூட் இம்யூனிட்டி திரும்ப ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்றேன். தேங்க்யூ.